இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாரி எம்ப்ராய்டிங் ஹேண்ட்ல எப்படி எம்ப்ராய்டிங் நார்மல் நீடில போடுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஆரியில போடுற மாரி அந்த செயின் ஸ்டிச் வந்து நார்மல் நீடில்ல எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அது எப்படி நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ்ல வந்து நார்மலா ஆரம்பிக்கும்போது பார்டர் மாரி போட்டுக்கலாம், இந்த மாரி போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஆரியில போடுற செயின் ஸ்டிச் மாரியே நார்மல் நீடில்ல எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இது மாரி கொடி மாரி இருக்கிறத வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி செயின் ஸ்டிச் மாரியே எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம் நாங்க. நார்மலா நம்ம ஊசியில இங்கன இப்படி ஒரு குத்து குத்தி குத்திடணும். குத்திட்டு இதை நம்ம எடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த குத்தி எடுத்ததுக்கு நடுவுல சைட்ல இல்லைன்னா கொஞ்சம் கேப்ல நம்ம இப்படி இந்த ஊசியை எடுத்துட்டோம்னா எடுத்து திருப்பி இங்கன குத்தணும். நம்ம அந்த ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அந்த போட்டதுக்கு மேலேயே நம்ம குத்தணும். இப்படி போட்டீங்கன்னா நம்ம ஆரி நீடில்ல போடுற மாதிரியே அந்த செயின் ஸ்டிச் மாதிரியே இதுல வரும். நடுவுல அந்த செயின் மாதிரியே வரும். இது நம்ம ஆரி ஊசியில போடணுன்றதே தேவையில்லை. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்லயும் போடலாம், ஜரி த்ரெட்லயும் போடலாம். அவுட்லைன் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மாதிரி போடணும்னா நம்ம இந்த மாதிரி இதுல கையிலே போட்டுக்கலாம். பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அது வந்து. பாத்தீங்கன்னா அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரியே தெரியும். ஆனா நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி போடல. ஒரு ஊசியில ஒரு நூலை ஒரு தடவை குத்திட்டு ஊசி அந்த இதுக்கு நடுவுல அப்படி விட்டு எடுக்கிறோம். இப்படி விட்டு எடுத்துட்டு இங்கனக்குள்ள இந்த கேப்ல நம்ம வந்து விடுறோம். இங்கனக்குள்ள நம்மளுக்கு செயின் பெருசா வேணும் சிறுசா வேணும்னா அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து இந்த நூலை வந்து குத்தி எடுத்துக்கிறோம். குத்திட்டு இங்க எவ்வளவு கேப்ல இவ்வளோண்டு கேப்ல வந்து ஊசி அப்படி விட்டு எடுத்துட்டு போட்டோம்னா அழகா அப்படியே ஆரி ஊசி இல்லாமே நீடில்ல போடாமே செயின் ஸ்டிச் மாதிரி அழகா வரும். இந்த நம்ம இந்த மாதிரி கொடி போடலாம். நம்மளுக்கு பார்டர் வந்து பிளவுஸ் பார்டர்ல சைட்ல போடணும்னாலும் இந்த மாதிரி போடலாம். போட்டீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். ஈஸியா இருக்கும். கையிலே நம்மளே போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி பிளவுஸ்ல கூட கொடி மாதிரி போட்டு நம்ம பிளவுஸ்ல கான்ட்ராஸ்டா என்ன கலர் வருதோ அந்த கலருக்கு ஏத்தாப்புல நம்ம போடலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். செயின் வந்து இந்த இது அழகா அப்படி தெரியும். இந்த மாதிரி செயின் ஈஸியா இருக்கும். இது வந்து நம்ம வீட்லயே ஈஸியா நம்ம போட்டுக்கலாம். எல்லாருமே சின்ன பிள்ளைய கூட இந்த இதை வந்து போட்டு பழகிக்கலாம். அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த அளவு போட்டிருக்கேன். இப்ப இந்த லாஸ்ட்ல முடிக்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இதுலயே நீங்க வந்து ஜரி த்ரெட்லயும் இப்படி வந்து போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும். ஆரி ஊசி இல்லாமே போடலாம், நல்லா இருக்கும்.
இப்ப இது வந்து கடைசியில முடிக்கிறது வந்து எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா வந்து நார்மலா வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் கேப் அசிங்கமா இருக்கும். இப்ப இந்த இது போடுறோம் நெக்ல போட்டுட்டு இங்கனையே எடுத்துக்கிறோம் நெக்ல எடுத்துட்டு இப்ப இங்கனக்குள்ள இந்த இவ்வளோண்டு தான் கேப் இருக்கு. அப்ப அந்த இடத்துல இவ்வளோண்டு விட்டுட்டு இங்கனக்குள்ள முன்னாடி விட்டு அங்கனையே அதே இப்ப இங்கனக்குள்ள குத்தி எடுத்துட்டோம்னா அந்த முடியிற ஸ்டேஜ்ல இங்கனக்குள்ளேயே அப்படியே ஒரு குத்து குத்தி எடுத்துட்டோம்னா அந்த இது வந்து நீட்டா ஃபினிஷிங்கா தெரியும். அப்படியே நீட்டா தெரியும் இந்த தையல். லாஸ்ட் வரையுமே ஒரே மாதிரியே இந்த மாதிரியே தெரியும். இந்த மாதிரியே தெரியும் லாஸ்ட் வரையும். இப்ப அடுத்து இந்த இலை எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த இதுல வந்து லீஃப் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸி தான். இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த லாஸ்ட் கொண்டு போகணும். அடுத்து இங்கனக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த லீஃப் இங்கனக்குள்ள முடியுதுல இந்த பார்ட்ஸ் கம்மி அங்கனக்குள்ள இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஊசியா இருக்கிற இடத்துல இங்கன போட்டுருவோம். அடுத்து இங்கன போட்டுறணும். இங்க ஒரு குத்து அடுத்து இங்கனக்குள்ள பக்கத்துல பக்கத்துல அப்படியே சின்ன சின்னதா அப்படியே குத்தி குத்தி எடுத்தாலே அந்த இது அழகா லீஃப் மாடல் வந்து ஃபார்ம் ஆயிடும். நம்மளுக்கு வேணும்னா எனக்குள்ள இன்னொரு இது போட்டுக்கலாம். லீஃப் மாதிரி ஆயிடும். இங்க இருந்து இங்க அப்படியே குத்தி எடுத்துட்டு திருப்பி இங்க இருந்து இங்க திருப்பி இங்க இருந்து உங்களுக்கு இது போதும்னா இதோட இது பண்ணிக்கலாம். இங்க ஒரு இது குத்திட்டு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இலை வேணும், சின்ன இலைக்கு இப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். பெருசா போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா நான் போட்டுட்டு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான். இந்த வீடியோ இது ஃபுல்லா நான் போட்டுட்டேன். இப்ப இந்த இது எப்படி போடுறதுன்னு இப்ப நம்ம இங்கனக்குள்ள ஊசி எடுக்கிறோம்னா இங்கனக்குள்ள மேல அந்த ஷார்ப்பா இருக்கிற இடத்துல ஒரு குத்தி எடுத்துடணும். குத்திட்டு திருப்பி நம்ம இங்கனக்குள்ள சென்டர்ல எங்கன குத்திருக்கோமோ அங்கனையே எடுத்தீங்கன்னா தான் அந்த லீஃப் சேஃப் அழகா வரும். குத்திட்டு திருப்பி இங்கனக்குள்ள அதை அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். இந்த இதை அப்படி கம்மி பண்ணி குத்திடணும். குத்திட்டு திருப்பி இங்க இந்த சைடு குத்திட்டு திருப்பி இங்கனக்குள்ள இப்ப இந்த சைடு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு கேப் தெரியுது. அப்ப அந்த சைடு இன்னும் ஒரு தடவை இது பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அடுத்தது அடுத்த இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி இத குத்திட்டோம்னா அந்த சேஃப் அழகா வரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த எம்ப்ராய்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம்.